JDKோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்ப்போம். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் ஜாவா JDK கொடுத்துட்டு என்ட்ரு. ஸோ ஆரக்கிள் ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகுது, அதில் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே லிங்க் கொடுத்துருப்பாங்க. லினக்ஸு, மேக்கு, விண்டோஸ் எல்லாத்துக்குமே இருக்கா. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கானதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ். ஸோ 64 இன்ஸ்டாலர் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணதும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஜாவா இங்கே டவுன்லோட் பண்ணது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள JDK ஓப்பன் பண்ணி பின்னு இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்க பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் JDK டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த பாத்தையும் செட் பண்ணணும். அப்போ தான் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு என்விரான்மெண்ட்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த வேரியபிள் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போயிட்டு நியூன்றதை கிளிக் பண்ணி வேரியபிள் நேமில் ஜஸ்ட் பாத்துன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. வேரியபிள் வேல்யூவில் இங்கே ஒரு பாத்து நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, ஃபைல்ஸில் பின் ஓப்பன் பண்ணி இங்கே இந்த பின்ல இருக்க பாத்து காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த பாத்தை கொண்டு வந்து இங்கே வேல்யூவில் பேஸ்ட் வேல்யூவில் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாத் செட் ஆயிடும். இங்கேயும் ஓகே கொடுக்கணும், நெக்ஸ்ட் இங்கேயும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாத் செட் ஆயிடும். ஸோ பாத் செட் ஆச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணோன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவான்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா பாத் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு பைட் கோட் கம்பைல் ஆனதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைல் எப்படி கிரியேட் ஆகுது, பைட் கோட் எப்படி கிரியேட் ஆகுதுன்றத பார்ப்போம். இப்போ நான் நோட்பேட்++ ஓப்பன் பண்ணிட்டேன். கிளாஸ் +2 பப்ளிக் static void main string of so system dot out dot println hi என்டர் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஜாவா ஃபைல் எப்படி சேவ் பண்ணுவோன்னு சொன்னால் .javaன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் .javaன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் சேவ் பண்ணது எனக்கு எந்த பாத்தில் இருக்குது அப்படின்னா சியில் யூசர் ஒன் டிரைவ்ல டாக்குமெண்ட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத ஃபைல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பாத்தில் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம் இப்போ நான் சேவ் பண்ண ஃபைல் இருக்கான்றது. ஸோ சியில் யூசரில் ஒன் டிரைவ்க்குள்ள டாக்குமெண்ட்ஸ், ஸோ டாக்குமெண்ட்ஸில் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்றது ஜாவா ஃபைல் என்னவா இருக்குது அப்படின்னா ஜாவா ஃபைல்னு காட்டுதா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்றது ஜாவா ஃபைல் மட்டும் தான் இருக்குது, கிளாஸ் ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நாங்கள் எழுதுகிற கோடு எனக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த கோடில் நான் என்னவா எழுதியிருக்கேன் அப்படின்னா ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது எனக்கு புரியுற லாங்குவேஜில் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது ஜாவா ஃபைல், நம்ம எழுதின ஃபைல் இங்கே சேவ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் இன்னும் கம்பைல் பண்ணலை. இதை நான் கம்பைல் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், என்னோட ப்ரோக்ராமில் இருக்க எல்லா கிளாஸ்க்கும் ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணதால சேவ் பண்ண ஜாவா ஃபைல் மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டரில் போயிட்டு சிஎம்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நார்மலாக சர்ச் பாரில் போயிட்டும் சிஎம்டியை ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே டிஃபால்ட்டாக ஒரு 2 பாத் மட்டும் தான் இருக்கும். சி யூசர் இந்த மாதிரி ஒரு 2 பாத் மட்டும் தான் இருக்கும். என்னோட ஃபைல் எந்த பாத்தில் இருக்குது, சி யூசர் ஒன் டிரைவ் டாக்குமெண்ட்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து பார்த்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கம்பைல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபைல்லே கொடுத்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது டேரெக்டாக என்ன பாத்தில் இருக்கோ அதே பாத்தில் ஓப்பன் ஆகிடும். ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலை நான் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஜாவா கம்பைலர் ஃபைல் நேம் .java. ஸோ என்னோட ஃபைல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் .java. ஸோ ஜாவா கம்பைல் ஃபைல் நேம் .java கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிடும். ஸோ எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு எதுவுமே வரல, ஜஸ்ட் நெக்ஸ்ட் நான் ரன் பண்ணுறதுக்காக எனக்கு பாத் வந்து நிற்குது. ஏன் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. எனக்கு கம்பைல் ஆகும்போது அந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணும். அதாவது நான் கொடுத்துருக்க கிளாஸோட சின்டெக்ஸ்லையோ இல்லை மெத்தடோட சின்டெக்ஸ்லையோ அவுட்டரில் சின்டெக்ஸில் எனக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, நான் ஏதாச்சும் போடாமல் விட்டுருக்கேனா அப்படின்ற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் எனக்கு கம்பைல் பண்ணும். இப்போ இது கம்பைல் ஆகிடுச்சு, எனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணோம் அப்படின்னா ஜாவா கிளாஸ் நேம்,
ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன் ஹாய். ஸோ என் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஹாய்ன்றதை கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ஜஸ்ட் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டேன். எனக்கு கம்பைல் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும், எனக்கு இதே இந்த கிளாஸ் நேமில் ஒரு கிளாஸ் ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கணுமா. இப்போ போயிட்டு ஃபைல்ஸில் செக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, எனக்கு ஜாவா ஃபைலும் இருக்குது, கிளாஸ் ஃபைலும் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுதான் வந்து பைட் கோட். கிளாஸ் ஃபைலில் எனக்கு கோடு எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பைட் கோடாக இருக்கும். இந்த பைட் கோடு ஹியூமனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, மிஷினுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இந்த பைட் கோடு தான் JVM மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் வந்து நான் ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தா அந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஒருவேளை நான் இன்னொரு கிளாஸும் கொடுக்குறேன், கிளாஸ். ஸோ இன்னொரு கிளாஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணி கம்பைல் பண்ணலாம். ஜாவா கம்பைல் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டாட் ஜாவா. ஸோ நான் கம்பைல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அதை ரன்னும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு ஃபைல்ஸில் அந்த இருக்கா. ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் என்னோட ப்ரோக்ராமில் எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் எல்லா கிளாஸ்லையுமே எல்லா கிளாஸ்க்கும் எனக்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் எல்லா கிளாஸையுமே நான் ஒரே நேரத்தில் லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு கிளாஸில் இருக்கிறத மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்னால் பண்ண முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா என்ன, ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணுறது,